கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தினதியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தின் முன்பகுதி, அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வருங்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு மறுமொழி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஜெபித்து ஜெபித்து களைத்து போய்விட்டீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு நான் மறுமொழி சொல்லுவேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள் தேவ ஜனமே, எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18:30 சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட இஸ்ரவேலின் பலிபீடத்தை இந்த எலியா செப்பனிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உடைந்து போன இஸ்ரவேலின் பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறார், ரிப்பேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் இருதயம் பலவிதமான வேதனைகளினால் உடைந்து போயிருக்கலாம். உடைந்து போனது மாத்திரமல்ல, டிஸ்இன்டகிரேட் என்று சொல்லுவார்கள். பலவிதமாய் போய் ஒரு ஹோலாக இல்லாமல், முழுமையாக இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு புது இருதயத்தை கொடுப்பேன் என்றது வேறு காரியம். உன்னுடைய இருதயம், ஆண்டவர் உனக்கு கொடுத்த நல்ல இருதயம் இப்பொழுது பிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடியுமாய் உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுப்பேன் என்றல்ல, அந்த இருதயத்தை நான் ரிப்பேர் பண்ண போறேன் ஆண்டவர் சொல்றார். அவர் பழுது பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் செப்பனிட போகிறார். இந்த பலிபீடத்தை எலியாவை தவிர யாராலையும் பண்ண முடியாது. பாருங்க, ரிப்பேர் பண்ற வேலை எலியா தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஒரு XYZ பண்ண முடியாது. பாருங்க, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ரிப்பேர் ஒர்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் எல்லா ரிப்பேர் ஒர்க்ஸையும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆல்டர் பிக்கப்பட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் ஒர்க்கை பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார். பாருங்கள் தேவஜனமே, 1 ராஜாக்கள் 18:37 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். பாருங்கள் தேவஜனமே, இங்கு எலியா ஜெபிக்கிறார். நீங்க ஆண்டவரே, இந்த பலிபீடத்தை நான் செப்பனிட்டேன், அது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் இருதயத்தை நீர் உம் பக்கமாய் திருப்பி இருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார். ஆல்டரை செப்பனிடுறது வேற, பலிபீடத்தை செப்பனிடுறது வேற. ஆனால் இருதயத்தை அவர் திருப்பி இருக்கிறார் அவர் பக்கமாக. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்படி உங்க இருதயம் கரெக்டாக இருக்கும் பொழுதுதான் ஜெபத்திற்கு பதில் வரும். பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று. இல்லை தேவஜனமே, உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு முக்கியம். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு பின்பதாக ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. பாருங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து உங்க வாழ்க்கையில் அக்கினி இறங்கணுமா? உங்க இருதயமாகிய அந்த ஆல்டர்ல இருந்து உங்க ஜெப விண்ணப்பங்களெல்லாம் அவர் அங்கீகரிக்கணுமா? உங்க இருதயத்திலே ஆசை இருக்கிறது வேற, அந்த ஆசைகள் உங்க இருதயத்திலே இல்லாமல் அந்த ஆசைகளை அவர் அங்கீகரிக்கிறது தான் காரியம். பாருங்கள், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, செப்பனிடப்பட்ட அந்த ஆல்டர்ல ஆண்டவர் எல்லாத்தையும் வைக்க சொல்றாரு. சர்வாங்க தகன பலி, விறகு, கற்கள், மண்ணு எல்லாத்தையும் வைக்க சொல்லுகிறார். தண்ணி எல்லாமே இருக்குது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் செப்பனிடப்பட்டு ஆண்டவர் முன்பதாக கரெக்டாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அக்கினி இறங்கும். இறங்கி உங்க வாழ்க்கையில நீங்க ஆசாசியா வச்சிருக்கிறீங்களே விண்ணப்பங்கள்,
எல்லாவற்றையும் அங்கீகரிக்கும் உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதே மாதிரி இரண்டாவது நாம் பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 3:11-12 வாசிக்கிறேன். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். சாலமோன் கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் செய்ய, நியாயம் தீர்க்க எனக்கு நல்ல இருதயத்தை தாரும், நான் சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கேட்ட விண்ணப்பம் எனக்கு உகந்ததாய் என் சித்தத்தின்படி விருப்பத்தின்படி இருக்கிறது, ஆதலால் அந்த உன்னுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். உங்கள் இருதயம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் செப்பரேட்டப்படும், கரெக்டா ரிப்பேர் ஆகும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் அவர் நீங்க பார்க்க செய்வார். 2வது, நீங்க சாலமோனை போல ஆண்டவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். தேவஜனமே, 2 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் எல்லாம் ஒருவேளை பின்வாங்கி இருக்கலாம் ஆண்டவரே, ரிப்பேராக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீ செப்பனிட போகிறீர். பரிசுத்த ஆவியானவர் செப்பனிடும் பொழுது எல்லாம் சரியாகும்பா. அப்பொழுது ஜெபத்திற்கு பதில் வரும். எங்கள் ஜெபங்கள் சாலமோனை போல உம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். ஆமென். சத்ருவின் தலையை கர்த்தர் மிதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்திற்கு பதில் வருவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.